அனாமிகா வெளியே வெயிட் பண்றாங்க. ஆட்டோல வர்றவர்கிட்ட அனாமிகா ஆட்டோல உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க, பாருங்க இந்த போட்டோவை. இந்த ஆட்டோல உட்கார்ந்துகிட்டு இருக்கவரு அனாமிகா கிட்ட சொல்றாரு, பிசிறு தட்டாம காரியத்தை பக்காவா முடிச்சிருவோம், நீங்க கவலையே படாதீங்க. அனாமிகா சொல்றாங்க, எக்காரணத்தை கொண்டும் என் பேர் மாத்திரம் வெளியே வந்துடவே கூடாது. ஆட்டோல உட்கார்ந்துகிட்டு இருக்கவர் சொல்றாரு, உங்க பேரு வெளியே வராம நாங்க பாத்துக்கிறோம். மகா, சூர்யா, விஜய், பிரபா 4 பேரும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. மகா கேக்குறாங்க, பிரபா எங்க விஜய்? இப்ப விஜய் சொல்றாரு, அண்ணி அங்கதான் இருக்கா, வாங்க கூட்டிட்டு போறேன். மகா பிரபாவை பாக்குறதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கப்ப சித்ரா தேவியையும் கௌதமையும் பாக்குறாங்க. சூர்யா கிட்ட சொல்றாங்க பார்த்தத. விஜய் கேக்குறாரு, அண்ணி இவங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க? பிரபா ரத்த காயத்தோட ஆஸ்பத்திரியில மயக்கமாயி விழுந்திருக்காங்க. சித்ராதேவி கூட பேசணும்னு போன மகா யதார்த்தமா பிரபா விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. பக்கத்திலேயே ரத்தம் சிந்தி இருக்கத பார்த்துட்டு அலறிக்கிட்டு 3 பேரும் பிரபாவுக்கு பக்கத்துல போறாங்க. பிரபாவோட மயக்கத்தை தெளிய வைக்க மகா முயற்சி பண்றாங்க, அழுகுறாங்க பிரபாவை நினைச்சு. இது எல்லாத்தையும் சித்ராதேவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ள. கௌதம் பதறி போறாரு, அம்மா அம்மான்னு சித்ராதேவிய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.